Hi Manidas and Manidis, welcome to Mukai Academy. Group 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட் நவம்பர் 1 சொல்லியிருக்காங்க. குரூப் 4 அக்டோபர் நோட்டிஃபிகேஷன், டிசம்பரில் எக்ஸாம் அப்படின்னு ஆனுவல் பிளானர்லேயே இருக்குது. ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு நீங்களும் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. கவர்மெண்ட் சைடில் இருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு இதை படித்தா போதும் அப்படின்ட்டு ஒரு புக்காகவே வெளிவிட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் அது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸ்க்குமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தனித்தனியாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கில் இருக்கிற எல்லா டாபிக்ஸ், சிலபஸில் கவர் ஆகக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ், தென் ஜென்ரல் தமிழ், ஆப்டிடியூட், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக தென் அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்னு உங்களுக்கு மெட்டீரியலாக கொடுக்காம ஃபுல்லாகவே எம்சிக்யூஸாக நம்ம முகை அகாடமி சேனலில் அப்டேட் பண்ண போகிறோம். டெய்லி ஒரு வீடியோஸாக வரப்போகுது. ஏன்னா நீங்கள் எல்லாருமே கையில் நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அதை எல்லாமே தொகுத்து எம்சிக்யூஸாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம முகை அகாடமி சேனலில் இனி உங்களுக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ் அடிப்படையில் டெய்லி ஒரு வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோஸ்க்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்றைக்கி தமிழ், பொது தமிழில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டாபிக், சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் பிரித்து எழுதுக. இதுக்கு 6th ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்ட், 8th ஸ்டாண்டர்ட்னு நம்ம ஸ்கூல் புக்ஸில் எப்படி இதில் டாபிக்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அதே வரிசையில் உங்களுக்கு அதை எம்சிக்யூஸாக ரெடி பண்ணியிருக்கோம். படித்தவங்க இது ஒரு ரிவிஷனாக எடுத்துக்கோங்க, படிக்காதவங்க இது கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்துடுங்க. 6ஆம் வகுப்பில் இருந்து பிரித்தெழுதுக எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துருக்குறோம். நிலவென்று என்பதன் சரியான பிரிப்பு எது? சரியான பதில் நிலவு கூட்டல் என்று. தமிழெங்கள் என்பதன் சரியான பிரிப்பு எது? சரியான பதில் தமிழ் கூட்டல் எங்கள். அமுதென்று என்பதன் சரியான பிரிப்பு எது? சரியான பதில் அமுது கூட்டல் என்று. செம்பயிர் என்பதன் சரியான பிரிப்பு எது? சரியான பதில் செம்மை கூட்டல் பயிர். செந்தமிழ் என்பதன் சரியான பிரிப்பு எது? சரியான பதில் செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும் என்பதன் சரியான பிரிப்பு எது? சரியான பதில் பொய் கூட்டல் அகற்றும். பாட்டிருக்கும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பாட்டு கூட்டல் இருக்கும். எட்டு திசை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் எட்டு கூட்டல் திசை. இடப்புறம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இடம் கூட்டல் புறம். சீரிழமை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் சீர்மை கூட்டல் இளமை. சிலப்பதிகாரம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் சிலம்பு கூட்டல் அதிகாரம். கணினி தமிழ் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கணினி கூட்டல் தமிழ். வெண்குடை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பொன் கூட்டல் கோட்டு. கொங்கலர் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கொங்கு கூட்டல் அலர். அவனளி போல் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் அவன் கூட்டல் அலி போல். நன்மாடங்கள் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நிலத்தின் கூட்டல் இடையே. முத்துச்சுடர் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் முத்து கூட்டல் சுடர். நிலா ஒளி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நிலா கூட்டல் ஒளி. தட்ப வெப்பம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் தட்பம் கூட்டல் வெப்பம். வேதியுரங்கள் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வேதி கூட்டல் உரங்கள். தரையிறங்கும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் தரை கூட்டல் இறங்கும். வழித்தடம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வழி கூட்டல் தடம். கண்டறி என்பதன் சரியான பிரிப்பு எது?
பதில் கண்டு கூட்டல் அறி. ஓய் வர என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் ஓய்வு கூட்டல் அற. ஏனென்று என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் ஏன் கூட்டல் என்று. ஔடதமாம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் ஔடதம் கூட்டல் ஆம். ஆழக்கடல் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் விண் கூட்டல் வெளி. நீலவான் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நீலம் கூட்டல் வான். இல்லாதியங்கும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இல்லாது கூட்டல் இயங்கும். நின்றிருந்த என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் ஆ கூட்டல் உருவம். மருத்துவத்துறை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் மருத்துவம் கூட்டல் துறை. செயலிலக்க என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் செயல் கூட்டல் இலக்க. இடமெல்லாம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் மாசு கூட்டல் அற. குற்றமில்லாதவர் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் குற்றம் கூட்டல் இல்லாதவர். சிறப்புடையார் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் சிறப்பு கூட்டல் உடையார். கைப்பொருள் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கை கூட்டல் பொருள். மானமில்லா என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் மானம் கூட்டல் இல்லா. பசியின்றி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் படிப்பு கூட்டல் அறிவு. காட்டாறு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் காடு கூட்டல் ஆறு. அறிவுடைமை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் அறிவு கூட்டல் உடைமை. இவை எட்டும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இவை கூட்டல் எட்டும். நன்றி அறிதல் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பொறுமை கூட்டல் உடைமை. பாட்டிசைத்து என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுரங்கு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கண் கூட்டல் உறங்கு. வாழை இலை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வாழை கூட்டல் இலை. கையமர்த்தி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கை கூட்டல் அமர்த்தி. பொங்கல் அன்று என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பொங்கல் கூட்டல் அன்று. போகி பண்டிகை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் போகி கூட்டல் பண்டிகை. பொருளுடைமை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவதெல்லாம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் உள்ளுவது கூட்டல் எல்லாம். பயனிலா என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பயன் கூட்டல் இலா. கல்லெடுத்து என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கள் கூட்டல் எடுத்து. நானிலம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில்
4 கூட்டல் நிலம். நாடென்ற என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நாடு கூட்டல் என்ற. களமேரி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் களம் கூட்டல் ஏரி. கதிர்ச்சுடர் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கதிர் கூட்டல் சுடர். மூச்சடக்கி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் மூச்சு கூட்டல் அடக்கி. பெருவானம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பெருமை கூட்டல் வானம். அடிக்குமலை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் அடிக்கும் கூட்டல் அலை. வணிகச் சாத்து என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வணிகம் கூட்டல் சாத்து. பண்டமாற்று என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பண்டம் கூட்டல் மாற்று. மின்னணு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் மின் கூட்டல் அணு. விரிவடைந்த என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் விரிவு கூட்டல் அடைந்த. நூலாடை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நூல் கூட்டல் ஆடை. எதிரொலிக்க என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் எதிர் கூட்டல் ஒலிக்க. தம்முயிர் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் தம் கூட்டல் உயிர். இன்புற்றிருக்கை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இன்புற்று கூட்டல் இருக்கை. தானென்று என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் தான் கூட்டல் என்று. எளிதாகும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் எளிது கூட்டல் ஆகும். பாலையெல்லாம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பாலை கூட்டல் எல்லாம். இன்னுயிர் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இனிமை கூட்டல் உயிர். மலையெல்லாம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் மலை கூட்டல் எலாம். அடுத்த 6ஆம் வகுப்பு முடிந்தது. 7ஆம் வகுப்பு. குரலாகும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் குரல் கூட்டல் ஆகும். வானொலி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வான் கூட்டல் ஒளி. இரண்டல்ல என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இரண்டு கூட்டல் அல்ல. தந்துதவும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை இல்லாத என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் ஒப்புமை கூட்டல் இல்லாத. காடெல்லாம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் காடு கூட்டல் எல்லாம். கிழங்கெடுக்கும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கிழங்கு கூட்டல் எடுக்கும். பெயரறியா என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பெயர் கூட்டல் அறியா. மனமில்லை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் மனம் கூட்டல் இல்லை. நேற்றிரவு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நேற்று கூட்டல் இரவு. காட்டாறு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் காட்டு கூட்டல் ஆறு. அனைத்துண்ணி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் அனைத்து கூட்டல் உண்ணி. நேரமாகி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நேரம் கூட்டல் ஆகி. வேட்டையாடிய என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வேட்டை கூட்டல் ஆடிய. பொருட்செல்வம் என்பதன் சரியான பிரிப்பு எது?
பதில் பொருள் கூட்டல் செல்வம். யாதெனின் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் யாது கூட்டல் எனின். தன்னெஞ்சு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் தன் கூட்டல் நெஞ்சு. தீதுண்டோ என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் தீது கூட்டல் உண்டோ. யாண்டுளனோ என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் யாண்டு கூட்டல் உளனோ. கல்லலை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கல் கூட்டல் அலை. பூட்டுங்கதவுகள் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் தோரணம் கூட்டல் மேடை. வாசல் அலங்காரம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வாசல் கூட்டல் அலங்காரம். பெருங்கடல் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பெருமை கூட்டல் கடல். இன்றாகி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இன்று கூட்டல் ஆகி. ஏடெடுத்தேன் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் துயின்று கூட்டல் இருந்தார். என்றுரைக்கும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் என்று கூட்டல் உரைக்கும். வாய்த்தீயின் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கேடு கூட்டல் இல்லை. எவனொருவன் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் எவன் கூட்டல் ஒருவன். உயர்வடைவோம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் உயர்வு கூட்டல் அடைவோம். இவையெல்லாம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இவை கூட்டல் எல்லாம். வனப்பில்லை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வனப்பு கூட்டல் இல்லை. வார்பெனில் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வார்ப்பு கூட்டல் எனில். வன்கீரை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வன்மை கூட்டல் கீரை. கட்டியடித்தல் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கட்டி கூட்டல் அடித்தல். கோட்டோவியம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கோட்டு கூட்டல் ஓவியம். செப்பேடு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் செப்பு கூட்டல் ஏடு. எழுத்தாணி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் எழுத்து கூட்டல் ஆணி. எழுத்தென்ப என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கரைந்து கூட்டல் உண்ணும். கற்றனை தூறும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கற்றனைத்து கூட்டல் ஊறும். நீருலையில் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நீர் கூட்டல் உலையில். மாறியொன்று என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் மாறி கூட்டல் ஒன்று. தேர்ந்தெடுத்து என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் தேர்ந்து கூட்டல் எடுத்து. ஓடை எல்லாம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் ஓடை கூட்டல் எல்லாம். ஞானச்சுடர் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் ஞானம் கூட்டல் சுடர். இன்புருகு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இன்பு கூட்டல் உருகு. இன்சொல் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இன்மை கூட்டல் சொல்.
அறக்கதிர் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் அறம் கூட்டல் கதிர். நாடென்ப என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நாடு கூட்டல் என்ப. கண்ணில்லது என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கண் கூட்டல் இல்லது. மலையளவு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் மலை கூட்டல் அளவு. தன்னாடு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் தன்மை கூட்டல் நாடு. இவை இல்லாது என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இவை கூட்டல் இல்லாது. தானொரு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் தான் கூட்டல் ஒரு. எதிரொலித்தது என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் எதிர் கூட்டல் ஒலித்தது. முதுமொழி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் முதுமை கூட்டல் மொழி. 7ஆம் வகுப்பு முடிச்சாச்சு. அடுத்து 8ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக. என்றென்றும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் என்று கூட்டல் என்றும். வானம் அளந்தது என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வானம் கூட்டல் அளந்தது. அறிந்ததனைத்தும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் அறிந்தது கூட்டல் அனைத்தும். வானமறிந்த என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வானம் கூட்டல் அறிந்த. இருதிணை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இரண்டு கூட்டல் திணை. ஐம்பால் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் ஐந்து கூட்டல் பால். நன்செய் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நன்மை கூட்டல் செய். நீளுழைப்பு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கேற்ப என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் சீருக்கு கூட்டல் ஏற்ப. ஓடையாட என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் ஓடை கூட்டல் ஆட. விழுந்ததங்கே என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திறந்த என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் செத்து கூட்டல் இறந்த. பருத்தி எல்லாம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பருத்தி கூட்டல் எல்லாம். இன்னோசை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இனிமை கூட்டல் ஓசை. பாலூரும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பால் கூட்டல் ஊரும். வள்ளுருவம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வன்மை கூட்டல் உருவம். நெடுந்தேர் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நெடுமை கூட்டல் தேர். இவையுண்டார் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இவை கூட்டல் உண்டார். தாமினி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் தாம் கூட்டல் இனி. நலமெல்லாம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நலம் கூட்டல் எல்லாம். இடமெங்கும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இடம் கூட்டல் எங்கும். களனல்லால் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் களன் கூட்டல் அல்லால். கோயிலப்பா என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கோயில் கூட்டல் அப்பா. பகைவன் என்றாலும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பகைவன் கூட்டல் என்றாலும். கனகச்சுனை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கனகம் கூட்டல் சுனை. முளவதிர என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் முழவு கூட்டல் அதிர. பாடறிந்து என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பாடு கூட்டல் அறிந்து.
முறை எனப்படுவது என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் முறை கூட்டல் எனப்படுவது. மட்டுமல்ல என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் மட்டும் கூட்டல் அல்ல. கயிற்றுக்கட்டில் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கயிறு கூட்டல் கட்டில். கண்ணோடாது என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கண் கூட்டல் ஓடாது. கசடர என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கசடு கூட்டல் அற. என்றாய்ந்து என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் என்று கூட்டல் ஆய்ந்து. அக்களத்து என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் ஆ கூட்டல் களத்து. கதிரீன என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கதிர் கூட்டல் ஈன. வாசல் எல்லாம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வாசல் கூட்டல் எல்லாம். பெற்றெடுத்தோம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பெற்று கூட்டல் எடுத்தோம். காலிறங்கி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கால் கூட்டல் இறங்கி. வெங்கரி என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் வெம்மை கூட்டல் கரி. என்றிருள் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் என்று கூட்டல் இருள். போல் உடன்றன என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் போல் கூட்டல் உடன்றன. சீவன் இல்லாமல் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் சீவன் கூட்டல் இல்லாமல். விலங்கொடித்து என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை எரித்து என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் காட்டை கூட்டல் எரித்து. இதந்தரும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இதம் கூட்டல் தரும். நமனில்லை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நமன் கூட்டல் இல்லை. நம்பகர்க்கங்கு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் நம்பகர்க்கு கூட்டல் அங்கு. ஆனந்த வெள்ளம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். உள்ளிருக்கும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் உள் கூட்டல் இருக்கும். பெருஞ்செல்வம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் ஊர் கூட்டல் ஆண்மை. திரிந்தற்று என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் திரிந்து கூட்டல் அற்று. இன்ப துன்பம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் இன்பம் கூட்டல் துன்பம். குணங்கள் எல்லாம் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் குணங்கள் கூட்டல் எல்லாம். விழித்தெழும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் விழித்து கூட்டல் எழும். போவதில்லை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் போவது கூட்டல் இல்லை. படுக்கை ஆகிறது என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கிக் கொண்டு என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் தூக்கி கூட்டல் கொண்டு. விழித்தெழும் என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் விழித்து கூட்டல் எழும். அடுத்து 9ஆம் வகுப்பு. கண்டெடுக்கப்பட்டுள்ளன என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன. அடுத்து 10ஆம் வகுப்பு. என் தமிழ்னா என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. அருந்துணை என்பதன் சரியான பிரிப்பு எது? பதில் அருமை கூட்டல் துணை.
அடுத்து 11th 12th எந்த விதமான பிரித்தெழுதுகவும் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் மெட்டீரியலில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிரித்தெழுதுகளை 201 கொஷின் பார்த்துருக்கோங்க. இதை வச்சே நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுக்குமே இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கும் இன்னும் வசதியாக இருக்கும். தேங்க்யூ.